கூடியவன் ஒரு தன்மை இருக்கு. சமீஉன் கேட்கக்கூடியவன், அதாவது செவியுறுபவன் அப்படின்னு ஒரு தன்மை இருக்குது. உங்களுக்கு செவியுற தன்மை இருக்குது இருக்குல்ல, நீங்கள் காதுல வழங்குதுல. அதே மாதிரி பார்க்கக்கூடியவன் பசீருன், அல்லாஹ்வுக்கு ஒரு தன்மை இருக்குது, நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கும் பார்க்கக்கூடியவன்கிற தன்மை இருக்குது, அல்லாஹ்வுக்கும் பார்க்கக்கூடியவன் தன்மை இருக்குது. அதே மாதிரி பிடிக்கக்கூடியவன், எடுக்கக்கூடியவன், உதவக்கூடியவன், கருணை காட்டக்கூடியவன், கோபத்தை வெளிப்படுத்தக்கூடியவன், அடக்கி ஆள்பவன், இப்படியான ரிசுக்கு தருபவன் இருக்குது. நீங்க உங்க பொண்டாட்டி பிள்ளைக்கு ரிசுக்கு கொடுக்க தானே செய்றீங்க, இருக்கு, எல்லாத்தையும் இருக்குது. அதுல நம்ம என்ன விளங்கிக்கிறது இல்லைன்னு கேட்டா, அல்லாஹ் கேட்பவன் என்று சொன்னால் அதுக்கு வேற அர்த்தம், நம்ம கேட்பவன் என்று சொன்னால் வேற அர்த்தம். இதை விளங்கிட்டா குழப்பமே இல்லை. அல்லாஹ்வும் கேட்பான், நம்மளும் கேட்போம். அல்லாஹ் எப்படி கேட்பான்? எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் கேட்பான், எந்த நேரத்திலையும் கேட்பான், எத்தனை லட்சம் பேரு பேசினாலும் கேட்பான், வாய்க்குள்ள முனைங்கிட்டாலும் கேட்பான். அவனுக்கு இவ்வளவு டெசிபிள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. காற்று இருந்தாலும் கேட்பான், காற்று இல்லாட்டாலும் கேட்பான். அப்படியான கேட்கும் திறன் உள்ளவன் அல்லாஹ். நம்ம கேட்போம், ஒரு நேரத்தில் ஒன்னு கேட்போம், ஒரு கிட்டத்தில் இருந்தா தான் கேட்போம், காற்று வீசினால் தான் கேட்போம், ஒரு லிமிட்டுக்கு தாண்டி நம்மளால கேட்க முடியாது. இதை விளங்கிட்டா நம்ம அல்லாஹ்வுடைய கேட்கும் திறன் அவுலியாவை கொடுத்தோமா, மனுஷனுடைய கேட்கும் திறனை கொடுத்தோமா? நீங்க இங்க இருந்து அவுலியாவை கூப்பிட்டீங்கன்னு சொன்னா, நீங்க மனுஷனுக்குள்ள சக்தியை அவருக்கு கொடுத்திருக்கிறீங்களா, அல்லாஹ் கேட்கிற சக்தியை கொடுத்திருக்கிறீங்களா? அதாங்க கேள்வி. பார்க்கிறது நீங்களும் பார்ப்பீங்க, நானும் பார்ப்பேன். நீங்க என்ன பார்ப்பீங்க? இந்த செவத்துக்கு அங்க அப்புறம் என்ன இருக்குன்னு உங்களை பார்க்க முடியுமா? முடியாது. இதுக்கு மேல என்ன நடந்தது தெரியுமா? தெரியாது. இந்த சின்ன மெல்லிய திரை, இதுக்கு பின்னாடி எத்தனை பேர் சொல்லுங்க, சொல்ல முடியாது. மெல்லிய திரை தான், பெரிய இரும்பு சுவரெல்லாம் போடப்படல. இதுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்கிறாங்க சொல்ல முடியாது. யார் யார் இருக்கிறா சொல்ல முடியாது. என்னுடைய பார்வைக்கு உங்களுடைய பார்வையும் ஒரு சின்ன ஒரு திரையை கூட தாண்டி போகாது, திருச்சிட்டு போக முடியாது. இது நம்முடைய பார்க்கிற திறன். அல்லாஹ் தான் பார்க்கிறான், நம்மள மாதிரி பார்க்கறான்னு அர்த்தமா? அவனுடைய பார்வை என்ன பார்வை? அது எக்ஸ்ரே மாதிரியான பார்வை. எக்ஸ்ரே எப்படி எல்லாம் ஊடிட்டு உள்ள எலும்பத்துக்கு தனியா காட்டி போடுதோ, அந்த மாதிரி மனுஷன் உதாரணம் இருக்குல்ல, இப்படி பார்க்குவான். இந்த இதெல்லாம் தரையே கிடையாது, இதை தாண்டிக்கிட்டு நம்ம இருக்கிறவனுக்கு தெரியும். இது கீழே உள்ளதும் தெரியும். 50 மாடியில இருந்தாலும் 50 மாடியில ஊடு வீடு கீழே உள்ள மாடியில உள்ளதுன்னு செய்வான், பார்ப்பான். அவனுக்கு எந்த தடையும் கிடையாது, திரையும் கிடையாது. வெளிச்சம் தான் நமக்கு பார்க்க முடியும். கிட்டத்திலே இருப்போம். இப்ப கரண்ட் போச்சு, பார்க்க முடியுமா? இப்ப திரும்ப கரண்ட் போச்சுங்க, எந்த திரையும் இல்ல, தடையும் இல்ல, பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறிய, தெரியாது, பார்க்க முடியாது நம்மளால. அல்லாஹ்வுக்கு என்ன செய்ய முடியும்? இருட்டுல பார்ப்பான், வெளிச்சத்துல பார்ப்பான். அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை பார்க்க முடியும்? ஒண்ணுதான் பார்க்க முடியும். 2 கண்கள் 2 காட்சி காண முடியுமான்னு கேட்கறான்ல. ஒரு 2 கண் இருந்தா கூட 2 காட்சி காண முடியாது, 2 சேர்ந்து ஒண்ணுதான் பார்க்கும். வழங்குதா? இந்த கண்ணில் அதை பாத்துக்கிறேன், அந்த கண்ணில் அதை பாக்குறேன்னு பாருங்களா பார்ப்போம். இந்த கண்ணில் இவரை பாக்குறேன், இந்த கண்ணில் இங்கிட்ட வந்து 2 திரும்பிக்கணும். பார்த்து பாருங்க, ஒரு ஆளை வச்சுக்கிட்டு இந்த கண்ணில் இவரை பார்க்கணும், இந்த கண்ணில் இவரை பார்க்கணும், தனியா ஒரு செகண்ட்ல வச்சு பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்களேன், முடியாது. 2 சேர்ந்துட்டு திரும்ப, வழங்குதா? இங்கிட்ட இது திரும்ப அதை சேர்ந்து திரும்பிக்கணும். இந்த வண்டியில கீரை திரும்பும் போது 2 டயர் சேர்ந்து திரும்பும். வண்டியில ஸ்டீரிங் திருப்பும் போது இந்த டயர் அப்படி, அந்த டயர் இப்படி திரும்புமா? திரும்ப 2 சேர்ந்தா இப்படி திரும்பும், இப்படி இப்படி திரும்பும். அப்படி படிச்சு வச்சுக்கலாம். அல்ல அந்த கண்ணை என்ன செய்யும்? 2 சேர்ந்து ஒண்ணுதான் பார்க்கும். அப்ப நம்முடைய பார்வை என்ன? தடை இல்லாம இருந்தா பார்ப்போம், வெளிச்சமா இருந்தா பார்ப்போம், அது வந்து கிட்டத்தில் இருந்தா பார்ப்போம். திரையே இல்ல, தடையே இல்ல, 3 கிலோமீட்டர் அப்பால் நீங்க பார்க்க இயலுமா? தரையில ஒன்று வெளிச்சம் நல்லா இருக்குது, 3 கிலோமீட்டருக்கு அப்பால இருக்கிறான், தெரியாது, ஒன்னும் தெரியாது. நம்ம ஒரு நினைச்சு ஆடு வர்ற மாதிரி கிடைச்ச மனசு நினைப்பான். அப்ப அந்த மாதிரி தான் நம்ம பாக்குறது. அவனுக்கு என்ன? இங்க உள்ளதையும் பார்ப்பான், இதுக்கு நேர் பேக் சைட்ல அதையும் பார்ப்பான், பக்கத்தில் உள்ள விட்டுருவோம். அல்ல எதை பார்க்கறான்? சேட்டலைட்ல இருந்து பார்த்தா கூட பாதி உலகத்தான் பார்க்க முடியும். நமக்கு சேட்டலைட்ல இருந்து கொண்டு அப்படி போட்டோ எடுக்கிறோம், பாதி உலகத்தை போட்டோ எடுக்க முடியும், சந்தேகம் கிடையாது. மீதி பாதியா அங்கிட்ட ஒரு சேட்டலைட் வைக்கணும், அப்பதான் அதை பார்க்க முடியும், அமெரிக்காவை எடுக்க முடியும். அல்ல வந்து இந்தியாவை பார்க்கும்போது என்ன செய்வான்? அமெரிக்காவை பார்ப்பான். இந்த சேட்டலைட் கூட என்ன செய்ய முடியும்? அவர் சொல்லிட்டு போயிட்டார், சேட்டலைட் என்ன பார்க்க முடியும்? மரங்கள் அடர்த்தியா இருக்கிறதான் பார்க்க முடியும், தவிர வீரப்ப எங்க இருக்கான்னு பார்க்க முடியாட்டாரு. யாரு சேட்டலைட் உதவியை நாடுவீர்களான்னு கேட்டதுக்கு, சந்தன வீரப்பனை பிடிக்கிறதுக்காக வேண்டி சேட்டலைட் உதவி கொடுப்பீங்களான்னு அவர் கஸ்தூர்ரங்க கேட்கிறாங்க. அவர் என்ன பண்றாரு? கஸ்தூர்ரங்க சேட்டலைட்லாம் அப்படிலாம் கண்டுபிடிக்க முடியாது, தூரத்திலிருந்து எடுக்கிறோம், சேர்ந்து தெரியும், மரம் இருக்குன்னு விளங்கிடுவோம், சும்மா மண்ணு கலர்ல தெரியும், அதுல வந்து ஒண்ணும் இல்ல பாலை வேணும்னு விளங்கிடுவோம், வெள்ளன்னு தெரிஞ்சா மேகம் இருக்குன்னு விளங்கிடுவோம், துல்லியமா மரம் எத்தனை எண்ணி கூட சொல்ல இயலாது, அதுக்கெல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டு விருப்பனை சொல்ல முடியும் அவர். அப்ப சேட்டலைட்ல கூட என்ன பார்க்க முடியும்? அப்படி டிம்மா பார்க்க முடியும். அதாவது இந்த சோடா பாட்டில் கண்ணாடி போட்டிருப்பானே, அவனுக்கு கண்ணாடி கரெக்டா எப்படி தெரியும்? அதுதான் சோடா பாட்டில் கண்ணாடி இருக்க, அதை போட்டுக்கிற ஒருத்தனுக்கு கண்ணாடி கழட்டிட்டு பார்த்தா தெரியும், என்னமோ தெரியும்,
உண்மை அது மாதிரிதான் சேட்டலைட் காட்டுமே தவிர இப்படி சார்பா துல்லியமா காட்டுமா? துல்லியமா காட்டாது. அப்ப ரப்புல் ஆலமீன் பார்க்கறான். எப்படி பார்க்கறான்? எப்படி பார்க்கறான்னு கேட்டா, மேல பார்க்கறான், கீழே பார்க்கறான், உள்ள போஞ்சுக்கிட்டு இருந்தாலும் பார்க்கறான், கபருக்குள்ள போய் உட்கார்ந்து இருந்தாலும் காட்டுறான், அண்டர் கிரவுண்ட் கட்டிட்டு உள்ள போனாலும் காக்குறான், எல்லாத்தையும் பார்க்கறான். உலக குண்டு போய் புருஜு செய்யதா வலுவான கோட்டைக்குள்ள நீங்க உள்ள உட்கார்ந்து இருந்தாலும் அதையும் பார்க்கறான். அப்ப அல்லாவும் பார்க்கறான், நானும் பார்க்கிறேன், அது மாதிரி அவுளியா பார்க்கறான்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் பார்க்கிற மாதிரி எவனா பார்ப்பான்? அதான் கேள்வி. இப்ப நீங்க அவுளியாவை எப்படி எப்படி பார்க்கறாரு நினைக்கிறீங்க? அவுளியா எப்படி பார்க்கறாரு உங்களை? அல்லாஹ் பார்க்கிற மாதிரி பார்க்கறாருங்க. இல்லாட்டி இங்க உட்கார்ந்து கூப்பிடுவீங்களா அவரை? நீ என்ன நினைக்கிறீங்க? அல்லாஹ் எப்படி கிட்டத்துல உட்கார்ந்து தான் பார்க்கணும் அவசியம் இல்லையோ, அந்த மாதிரி அவுளியாங்கிறவர் எங்க இருந்து பாப்பாரு உங்களை? மனுஷன் இல்ல வரும்னு நினைக்கிறீங்க. அப்ப நீங்க மனிதனா கருதலையா? அல்லாஹ் ஆகிட்டீங்கல்ல, அதான் விவகாரம். அப்ப அல்லாஹ் மாதிரி பார்க்கிறது என்பதுல அதுல வித்தியாசம் இருக்குது. அல்லாஹ் இறக்கம் உள்ளவன், நீங்கள இறக்கம் உள்ளவங்க ரெண்டு ஒண்ணா இல்ல. உங்க இறக்கம்ல சும்மா ரொம்ப அற்ப கோடியில சொல்ல இயலாது. அல்லாஹ்வுடைய இறக்கத்தோட ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா நம்ம இதெல்லாம் ஒரு இறக்கமே கிடையாது. சின்ன ஒரு பாய்க்கு ஆர்வலத்தை வெட்டிட்டு போயிருவோம். அவனை இல்லங்கிறாங்க, போடா எங்கடா இருக்கான் அல்லான்னு 63 வருஷம் 50 வருஷத்துக்கு திட்டிட்டு இருக்கான், அவனுக்கு சோறு கொடுக்குறான் அல்ல. அவன் எப்படிப்பட்ட இறக்கம் உள்ளவன்? 50 வருஷமா அல்லாஹ் இல்ல இல்ல பெரியார் இல்ல இல்லன்னு இருந்தாரு, கடவுளை இல்லன்றாரு. அவர் 100 வயசுல சோறு கொடுத்தான்னு அல்ல. மிதிக்க வேண்டிய இடத்துல மிதிப்பான், அது ஒரு விஷயம். கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்தானா இல்லையா? அவன் 100 வருஷம் பொறுத்தான அவன். உங்களுக்கு முடியுமா? ஒரு நாள் பொறுப்பில பெத்த பிள்ளைகிட்ட பொறுப்பில பெத்த பிள்ளை ஏது போட பழியன்றுவீங்களா? இதான் நம்முடைய இறக்க குணம். அப்ப அல்லாஹ் இறக்கம் காட்டுறான்னு சொன்னா அந்த அளவற்ற அருளுக்கு நிகர் கிடையாது. அந்த மாதிரி ஒருத்தர் இறக்கம் கேடுவான்னு நினைக்க கூடாது. அல்லாஹ் அழகா சொல்றான், வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். இதான் லிமிட், அளவு. அவனுக்கு நிகரா யாரும் இல்ல. எதுல யாரும் இல்ல? கேட்கறதுல அவன் மாதிரி கிடையாது, பாக்குறதுல அவன் மாதிரி கிடையாது, வாரி வழங்குறதுல அவன் மாதிரி கிடையாது, இறக்கம் காட்டுறதுல அவன மாதிரி கிடையாது, ஆள்வதில் அவன மாதிரி கிடையாது, அதிகாரம் செலுத்துறதுல அவன மாதிரி கிடையாது. அப்படி எல்லா பண்புகள்லையும் அல்லாவுக்கு 100 சிவத்துகள் இருக்கு, 100 தன்மை இருக்கு. அல்லாங்கிறது சேர்த்து 100, 99 திருநாமங்கள் அல்லாவுக்கு இருக்குது. அந்த 99 பண்புகளுமே அவனுக்கு இருக்கிற மாதிரி யாருக்கும் இல்லை, அல்லாவுக்கு இருக்கிற மாதிரி யாருக்கும் இல்லை என்று விளங்குறது இருக்கு. அதுக்கு பேர் தாங்க தௌஹீது, அதுக்கு பேர் தான் ஏகத்துவ கொள்கை. அப்ப நம்ம இந்த பெரியார்கள்ட்ட போய் கேட்கறத கொண்டு போய் மனுஷன்ட்ட போய் கேட்கறத கம்பேர் பண்றாங்களே, அதை விட ஒரு பைத்தியக்காரத்தனமான வாதம் இருக்கவே முடியாது. எல்லாத்துக்கும் மேல இன்னொரு பெரிய அம்சம் என்ன தெரியுமா? இது உசுரோட இருக்க மூத்தா போயிட்டாரு, அதை விட மோசம். இவன்ட்ட கேட்கறது அது மோசம். உயிரோட உள்ளவன்ட்ட கேட்கறத விட இறந்து போன ஆள்கிட்ட கேட்கறது இருக்க, அது இன்னொரு பெரிய மோசமா இருக்கு. எப்படி மோசமா இருக்கு? இவன் உசுரோட ஒண்ணு இருக்கிறான்லங்க, இவன் என்ன செய்யறான்னு கண்ணுக்கு தெரியுது, இவன் இயக்கம் எல்லாமே தெரியுது. அப்ப அவர் மூத்தா போனது உங்களுக்கு தெரியுது, நீங்க தான் மூத்தா போனதா நம்புறீங்க. மூத்தா போனதுனால குறிப்பிட்ட இடத்துல அடக்கம் பண்ணி வச்சுக்கிறீங்க. அல்லாஹ் என்ன குறிப்பிட்ட சமாதியா கட்டி வச்சிருக்குது இல்லையே? அப்ப அல்லாஹ் மூத்தா போனது உங்களுக்கு நல்லா தெரியுது, அவர் மூத்தா போயிட்டாருன்னு நல்லா தெரியுது. அப்ப உசுரோட உள்ளவன்ட்ட கேட்கறத போய்கிட்டு மூத்தா போன ஆள்கிட்ட கேட்கறது கம்பேர் பண்ணலாமா? இவன்ட்டையாவது கேட்கறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கே தவிர இவன்ட்ட கேட்கறத கூட அவர்கிட்ட கேட்கிறாரு. ஒரு அவுளியா அடங்கியிருக்காரு, கியூல நின்றுகிட்டு வைத்து போலாமா? அதுவே கூடாதுங்கிறேன். ஒரு மனுஷன்ட்ட கேட்கிற மாதிரி கேட்பதற்குரிய சக்தி அவருக்கு உண்டுமா? மூத்தாயிட்ட எப்படிங்க இருக்கு? அவர் யாராவது இருக்கட்டுமே, மூத்து என்பது அந்த சாதாரணமா உங்களுக்கு எனக்கு இருக்கிற அந்த பவனை சேர்த்து எடுத்துட்டு போச்சு. நம்ம அல்லாஹ்வுடைய பவர் இறங்கிருச்சு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு இருக்கிற மாதிரியான சக்தி கூட அவருக்கு கிடையாது. இவ்வளவு தெளிவாக அதுக்கு பல நாட்கள் நமக்கு சான்றுகள் சொல்லி இருக்கிறோம். இறந்து போன பிறகு எந்த செயல்பாடு இல்லை என்பதற்கு இதற்கு முந்தைய நாட்கள்ல திருக்குறானில இருந்தும் ஹதீசுகள்ல இருந்து ஏராளமான இன்னைக்கு லாஜிக்கா சொல்றதுக்காக குர்ஆன் ஆயத்தை நான் சொல்லவே இல்லை. ஏன் இது மாதிரி உதாரணங்களுக்கு தேவையில்லை. அவங்க இருக்குத்தனமா சொல்ல லாஜிக் சொன்னா நம்ம லாஜிக்கா தான் விளக்க வேண்டியிருக்கு. அதனால இன்னைக்கு வந்து ஆயத்துகள் யூஸ் பண்ணாமே சொல்லிட்டு இருக்கிறோம். வழங்குதா? இது ரொம்ப சிம்பிளான விஷயங்கள். அதனால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கக்கூடியதை அல்லாஹ்ட்ட கேளுங்க. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் சொன்னா கடவுள் நிலையில் நிறுத்தி, கடவுள் நிலையில நிறுத்தி கேட்கிற விஷயங்களை அல்லாஹ்ட்ட மட்டும் கேளுங்க. மனிதன்கிற நிலையில் நிறுத்தி கேட்கிற விஷயத்தை எவன்ட்டும் கேளுங்க. காவிட்டு கூட கேளுங்க, கருணாநிதிட்டு கேளுங்க, வாஜ்பாயிட்டு கேளுங்க, தப்பு கிடையாது. மனுஷங்கிற முறையில் கேட்கறத கேளுங்க. அது போக இன்னொரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கு மனுஷன்ட்ட கேட்கறதும் கூட நம்ம வந்து இன்னென்ன விஷயங்கள் மனுஷனுக்கு முடியாதுன்னு எல்லாம் தீர்மானிச்சிருக்கிறான்ல, அதை போய் யாரும் மனுஷன் கேட்க மாட்டோம். சில விஷயங்கள் தான் மனுஷனுக்கு முடியும், சில விஷயங்கள் முடியவே முடியாது. முடியவே முடியாதுங்கிறத போய் நம்ம மனுஷன் கேட்போமா? கேட்கவே மாட்டோம். ஆனா நம்ம அவுளியாங்கிறவற்றை என்ன கேட்கிறோம்? முடியவே முடியாதுங்கிறத போய் அவர் போய் கேட்கிறோம். முடியவே உதாரணமா ஒரு மார்க்கத்தில் ஹராமு தான். உதாரணத்துக்காக சொல்றேன், லாட்டரி சீட் எடுத்துக்கிட்டான் ஒருத்தன், எடுத்துக்கிட்டு ஒரு டாக்டர்கிட்ட போய் இதுக்கு பரிசு விழுவுறதுக்கு நீங்க ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்ல முடியுமா?
சொல்லுவீங்களா? அவருக்கு அது முடியாது தெரியும் உங்களுக்கு. அது கேட்க மாட்டீங்க. என்ன கேட்பீங்க? மாத்திரை வந்தா குடியான்னு கேட்பீங்க. இது நீ பரிசு விடுவோம் குழுக்கள்ல இந்த சீட் தான் வரணும், அதுக்கு ஏதாவது ஒரு டெக்னிக் பண்ணுங்க அப்படின்னு கேட்க மாட்டீங்க. ஏன்? அவர் அதெல்லாம் முடியாது. இதெல்லாம் மனுஷன் செய்யற வேலையே இல்லை. இது முடியாது. செய்வதா இருந்தாலும் யாரும் செய்ய முடியும், எல்லாரும் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இது கேட்கறான் அப்படியாட்டா? சீட் எடுத்து கபூர்ல வச்சு எடுத்துட்டு வரான். நாகூருக்கு போனீங்கன்னா லாட்டரி சீட் எடுத்தோம் நாங்க கபூர்ல வச்சு அதுக்கு ஒரு பாத்தியா ஓதி இந்த சீட்டுக்கு தான் பரிசு 50 பேர் சொல்லிட்டு ஒரு பேர் கொடுக்குறது அது விஷயம். 50 பேரை சீட்டை கொண்டு கபூர்ல வச்சு எனக்கு தான் இது ஒண்ணுதான் அப்படி மாத்திவாரு நினைக்கிறான். அதாவது மனிதன் எதை செய்ய மாட்டான் என்று அவனை ஒத்துக்கிட்டு இருக்கிறானோ அந்த விஷயங்களை போய் அவர்கிட்ட கேட்கிறான். எது அல்லாவுக்கு மட்டும் செய்ய முடியுமோ அதை கேட்கிறான். அதே மாதிரி போய் இந்த மருத்துவ உதவி இல்லாம ஒரு ஆள்கிட்ட போய் எனக்கு ஒரு பிள்ளை தாங்க கேட்க முடியுமா? அனாதை விடுதலை வேண்டாம் கேட்கலாம். யாரை பத்த பிள்ளைய தூக்கி தருவாங்க. உன் பொண்டாட்டிக்கு அந்த பிள்ளைய தானே கேட்கணுமா? ஒருத்தன் போய் என் பொண்டாட்டிக்கு பிள்ளைய கொடுங்க